பஞ்சமுக ஆஞ்சநேயர் கதை ஒரு சக்தி வாய்ந்த அவதாரம். ராமாயண போரில் ராமன் மற்றும் ராவணன் படைகளுக்கிடையே உச்சகட்ட சண்டை நடந்து கொண்டிருந்தது. இந்த போரில் ராவணனுக்கு ஆதரவாக மாயாஜாலத்தில் சிறந்த பாதாள லோகத்தின் அரசனான அஹிராவணன் மற்றும் அவனது சகோதரன் மஹிராவணன் இருவரும் துணைக்கு வந்தனர். ஒரு இரவு ராமரும் லட்சுமணரும் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த போது அஹிராவணனும் மஹிராவணனும் தங்கள் மாய சக்திகளை பயன்படுத்தி அவர்களை மயக்கி பாதாள லோகத்திற்கு கடத்திச் சென்றனர். அங்கு ராம லட்சுமணர்களை காளி தேவிக்கு பலியிட அவர்கள் திட்டமிட்டனர். இந்த சதித்திட்டத்தை அறிந்த விபீஷணன் உடனடியாக அனுமனிடம் தகவலை தெரிவித்தார். தன் எஜமானர்களை காப்பாற்ற அனுமன் ஒரு பறவை வடிவம் எடுத்து அஹிராவணனின் நிகும்பலா நகரை நோக்கி விரைந்தார். அங்கு நகரின் நுழைவாயிலில் ஓர் அற்புதமான காவலாளியை கண்டார். அந்த காவலாளியின் பாதி உடல் மனிதனாகவும் மீதி உடல் மீன் போலவும் இருந்தது. அவன் அனுமனைத் தடுத்து, என்னை வெல்லாமல் உனக்குள் நுழைய முடியாது என்று கூறினான். தான் வந்த நோக்கத்தை விளக்கிய அனுமன், என் எஜமானர்களான ராமரையும் லட்சுமணரையும் அஹிராவணன் பலியிடப் போகிறான். நான் அவர்களை காப்பாற்ற வந்திருக்கிறேன் என்றார். அப்போது அந்த காவலாளி தான் அஹிராவணனின் விசுவாசமான சேவகனான மகரத்வஜன் என்றும் தன் எஜமானனின் கட்டளைப்படி அனுமனை உள்ளே விட முடியாது என்றும் கூறினான். வேறு வழியின்றி அனுமன் மகரத்வஜனுடன் போர் புரிந்து அவனை தன் வாளால் கட்டி போட்டுவிட்டு நகருக்குள் நுழைந்தார். காமாட்சி அம்மனின் உதவி. நகருக்குள் நுழைந்த அனுமன் அங்குள்ள காமாட்சி அம்மன் கோவிலுக்குச் சென்று, அம்மா, நீங்கள் ராம லட்சுமணரை பலி வாங்க விரும்புகிறீர்களா என்று கேட்டார். அதற்கு காமாட்சி அம்மன், மகனே, அஹிராவணன் மற்றும் மஹிராவணன் இருவரும் கொடியவர்கள். அவர்களைத்தான் பலி வாங்க விரும்புகிறேன். அஹிராவணன் என் கோவிலில் 5 தீபங்களை ஏற்றியிருக்கிறான். அவற்றை ஒரே நேரத்தில் அணைத்தால் மட்டுமே அவன் அழிந்து போவான் என்று கூறினார். அனுமன் ஒரு தந்திரத்தைச் செய்தார். அஹிராவணனும் மஹிராவணனும் காளி கோவிலுக்குள் நுழையும் போது ஒரு பெண்ணின் குரலில், நான் காமாட்சி, ஜன்னல் வழியாக என்னை வணங்குங்கள் என்று கூறினார். அவர்களும் ஜன்னல் வழியாக வணங்கினர். பின்னர் ராமலட்சுமணரை மயக்க நிலையில் கட்டப்பட்டிருந்த ஜன்னல் வழியாக உள்ளே தள்ளினர். அனுமன் அவர்களை கட்டவிழ்த்து பாதுகாப்பான இடத்துக்கு அழைத்துச் சென்றார். பஞ்சமுக அவதாரம். அடுத்து அஹிராவணனையும் மஹிராவணனையும் வீழ்த்த வேண்டிய நேரம் வந்தது. அனுமன் அவர்களுடன் கடுமையாக போரிட்டார். ஆனால் அவர்கள் இருவரும் கொல்லப்பட்டாலும் 5 வெவ்வேறு வடிவங்களில் மீண்டும் மீண்டும் உயிர் பெற்றனர். அப்போதுதான் காமாட்சி அம்மன் சொன்ன வார்த்தைகள் அனுமனுக்கு நினைவுக்கு வந்தன. 5 விளக்குகளையும் ஒரே நேரத்தில் அணைக்க வேண்டும். இந்த சவாலை சமாளிக்க அனுமன் ஒரு பிரம்மாண்டமான வடிவத்தை எடுத்தார். அதுவே பஞ்சமுக ஆஞ்சநேயர் வடிவம். இந்த 5 முகங்களும் வெவ்வேறு திசைகளை நோக்கி அமைந்திருந்தன. வடக்கில் வராக முகம், செல்வம் மற்றும் செழிப்பை அருளும் முகம். தெற்கில் நரசிம்ம முகம், தைரியம் மற்றும் எதிரிகளை அழிக்கும் சக்தி கொண்ட முகம். மேற்கில் கருட முகம், விஷத்தன்மை மற்றும் தீய சக்திகளை நீக்கும் முகம். கிழக்கில் வானர முகம், அனுமனின் இயல்பு முகம். சோகஸ்மெலி வெற்றி, ஞானம் மற்றும் மன தூய்மையை அளிக்கும் முகம். ஆகாயத்தில் மேல் நோக்கி ஹயக்ரீவர் முகம், ஞானம், கல்வி மற்றும் சகல சௌபாக்கியங்களையும் அருளும் முகம். இந்த 5 முகங்களுடன் அனுமன் ஒரே நேரத்தில் 5 தீபங்களையும் அணைத்தார். இதன் மூலம் அஹிராவணனையும் மஹிராவணனையும் முழுவதுமாக அழித்து ராம லட்சுமணர்களை பாதுகாப்பாக மீட்டார். இந்த சம்பவமே அனுமனின் பஞ்சமுக அவதாரம் என போற்றப்படுகிறது. பஞ்சமுக ஆஞ்சநேயர் பக்தர்கள் கேட்கும் வரங்களை தருவதுடன் அனைத்து விதமான தடைகளையும் தீய சக்திகளையும் அழிக்கும் சக்தி வாய்ந்த தெய்வமாக கருதப்படுகிறார். தெற்கு திசை நோக்கி பஞ்சமுக ஆஞ்சநேயர் படத்தை மாட்டுவது தீய சக்திகளை விலக்கி வீட்டிற்குள் நுழையும் கெட்ட ஆற்றலை தடுக்கும் என்பது ஒரு நம்பிக்கை. பொதுவாக ஆஞ்சநேயரின் தெற்கு நோக்கிய நரசிம்ம முகம் பயத்தை போக்கி தைரியத்தையும் வெற்றியையும் தரும் என்று நம்பப்படுகிறது. எனவே தெற்கு நுழைவாயிலில் பஞ்சமுக ஆஞ்சநேயரின் படத்தை வைப்பது வீட்டில் அமைதியையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வரும் ஒரு நல்ல சகுனமாக கருதப்படுகிறது. Please like, share and subscribe.